அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பாடல் 89. இதனுடைய பல்லவியாக அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் ஒரு புலம்பல் திருப்பாடல் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். கடவுளால் நிராகரிக்கப்படும் போது இந்த ஆசிரியர் கடவுளை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. பொதுவாக புலம்பல் பாடலிலே வேண்டுதலிலும் மன்றாட்டுகளிலும் தொடங்கி இறுதியாக ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதிலும் நிறைவு பெறும். ஆனால் இந்த திருப்பாடல் அப்படியே தலைகீழாக இருக்கிறது. முதலாவதாக கடவுளை புகழ்ந்து பாடிவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்துவதும், அதற்காக புலம்புவதும், அதன் பிறகு மன்றாட்டாக தன்னுடைய வேண்டுதலை சமர்ப்பிப்பதுமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீதோடு கடவுள் கொண்டிருந்த உடன்படிக்கையை இந்த திருப்பாடல் நினைவூட்டுகிறது. காரணம் என்ன? கடவுள் தாவீது மீது அதிகமாக அன்பு கூர்ந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்றென்றிருக்கும், காலாகாலத்திற்கும் அது நிலைத்திருக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் தாவீது எப்போது கடவுளுடைய வாக்குறுதியை மீறி, கடவுளுடைய உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தாரோ அப்போது அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்கிற ஒரு புலம்பல் தாவீதுக்கு ஏற்படுகிறது. எனவேதான் இந்த திருப்பாடலின் வழியாக கடவுளுடைய அளப்பரிய அன்பை தாவீது நினைத்து பார்க்கிறார். ஒரு சாதாரணமான ஆடு மேய்க்கக்கூடிய ஆயனாக இருந்த தன்னை கடவுள் இஸ்ரேல் குலத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசராக உயர்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் கூட தாவீது அரசர் பாவம் செய்கிறார். கடவுளுடைய உடன்படிக்கையை மீறுகிறார். கடவுளுடைய கட்டளையை மீறுகிறார். அதன் காரணமாக அவர்
தண்டனைக்கு ஆளாகிறார். அகதியாக தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். மீண்டுமாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். கடவுளும் கருணையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் ஒரு புதியதொரு உடன்படிக்கையை அவரோடு போடுகிறார். எனவேதான் இந்த திருப்பாடலுடைய வரிகளின் வழியாக எவ்வளவு காலம் நீர் என்னுடைய கண்களிலிருந்து மறைந்திருப்பீர் என்று சொல்லி தாவீது புலம்புகிறார். மீண்டுமாக தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலின் வழியாக நாம் தாவீது அரசரோடு நம்முடைய வாழ்க்கையை சுயாய்வு செய்து பார்ப்போம். சிறப்பாக இந்த தவ நாட்களிலே கடவுள் பல நேரங்களிலே பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் வழியாக எங்கேயோ இருந்த நம்மை இன்றைய நாளிலே உயர்த்தி இருந்திருப்பார். நம்முடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே கொஞ்சம் அலசி பார்ப்போம். சாதாரணமாக இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்போது மேன்மை தங்கிய விதத்திலே உயர்த்தி இருக்கின்றார். பணம், பட்டம், பதவி, புகழ், பெருமை, உறவுகள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் என அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுத்து உயர்த்தி இருக்கின்றார். ஆனால் பலவீனங்களினாலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளினாலும் குற்றங்களினாலும் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி இருக்கின்றோம். பாவங்கள் பல செய்திருக்கின்றோம். சில நேரங்களிலே அந்த பாவங்களை அறிந்தும் அறியாமல் மட்டுமல்ல, விரும்பி கூட செய்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே தாவீது அரசரை போல நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். கடவுள் நமக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கடவுளை போற்றுவோம், புகழுவோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அதே சமயத்தில் இந்த தவ நாட்களிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மனம் திருந்தி தாவீது அரசரை போல மீண்டுமாக கடவுளிடம் திரும்பிச் செல்வோம். கடவுள் நம்முடைய பாவங்களை விட அவர் இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார். எனவே நம்முடைய பாவங்களை விட கடவுளுடைய இரக்கம் பெரிது என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்வோம். ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, நான் பாவம் செய்து விட்டேனே என்று குற்ற உணர்ச்சியிலே இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. மாறாக கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்தவளாக எவ்வளவு விரைவாக ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோம் என்பதுதான் கடவுளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. மனம் வருந்துவோம், மனம் திருந்துவோம், கடவுளிடம் மீண்டும் வருவோம், கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்வோம். கடவுள் உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கிற திருப்பாருடைய வார்த்தைகளின் வழியாக அன்பு தகப்பனை இறைவா, தாவீது அரசரின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து பார்க்க நீர் அழைப்பு விடுத்திருக்கிறீர். புனித இயேசுவை உன்னுடைய திருநாளிலே இந்த திருப்பாருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய அனுதின வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறது. அன்பு தகப்பனை இறைவா, எத்தனையோ விதமான நன்மைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை காணச் செய்திருக்கின்றீர். வளன்களாலும் நலன்களாலும் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கின்றீர். எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே இந்த உயரத்திற்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உண்மை நினைத்து பார்க்கிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய பலவீனங்களினால், எங்களுடைய சுய ஆதாயத்தினால், சுயநலத்தினால் உம்மை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்று தெரிந்தும் கூட அதை விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறோம், மன்னிப்பை வேண்டுகிறோம். எங்களுடைய பாவத்தை விட உமது இரக்கம் மிகப்பெரியது என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த இரக்கத்தின் மிகுதியினால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மிடம் வருகிறோம். எங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும். மீண்டுமாக எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்வீராக. உமது அருளினாலும் ஆசீராலும் நிரப்புவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.